Hey guys, welcome back. Xiaomi அவங்களோட அப்கமிங் Note 10 சீரிஸ் வந்து இந்த மாதம் 4ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த Note 10 சீரிஸில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஏற்கனவே Note 10 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கடையில் செல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ Note 10ஓட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுக்கு ரிவீலாக இருக்குது. Note 10 Pro பற்றி டீட்டெயிலாக ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து Redmi Note 10ஓட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து Note 10 Pro, Note 10 Pro 5G இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட் சார் வேல்யூன்னு பார்க்கும்போது 0.868 வாட் per kg இருக்குது. பாடி சார் வேல்யூன்னு பார்க்கும்போது 0.865 வாட் per kg இருக்குது. டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 15 mm வந்து இவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது போன ஜென்ரேஷன் மாதிரியே இங்கே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரீமியமான K40 சீரீஸில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்களோ சிமிலரான டிசைன் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. டப்பாவில் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் தெரியுது. ஆன்லைனில் லீக் ஆன கலர்னு பார்க்கும்போது பிளாக் கலரில் இருக்குது. டோட்டலாக வந்து 3 கலர் வேரியன்ட் பிளாக், க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உலகத்திலேயே முதல் முறையாக ரெட்மி சீரீஸில் ஒரு புது திருப்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னடா சேஞ்சஸ்ன்னு பார்த்தோன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேட்கறதுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது கண்டிப்பாக ரெட்மி நம்ம பாராட்டி ஆகணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோன்னா 6.43 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து E2 பேனலா இல்லை E3 பேனலா இவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும். ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்க்கும்போது ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய அப்கிரேடாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் டிசைன்னு பார்க்கும்போது கூட சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது போன ஜென்ரேஷன் மாதிரி இங்கே வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் வரும்போது ஒரு பெரிய ஸ்டெப் அப்பாகவே இருக்குது. இந்த இடத்துல 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. சப்போர்ட் மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லேயே வந்து 33 வாட்க்கான சார்ஜர் தராங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியான்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட இருக்குது. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணலை. பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கும்போது குவால்கம்லேருந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண 678 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 678 இதுவும் வந்து ஒரு 11 nm ப்ராசஸில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் 675 இது வந்து ஒரு ஐடென்டிக்கலான ப்ராசஸர் தான். 675 வந்து ஸ்லைட்டாக ஒரு ஓவர் கிளாக் பண்ண சிப்செட் தான் வந்து இந்த 678. பட் இதில் AI கேப்பபிலிட்டி ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. கேமராவில் 675 ஸ்மார்ட் ஃபோனோட இதில் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குவால்கம்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மீடியாடெக்லேருந்து அந்த G80, G85 கம்பேர் பண்ணும்போது பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வேணால் 678 கிட்டத்தட்ட இருக்கலாம். பட் ரியல் வேர்ல்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கும்போது இதில் கண்டிப்பாக வந்து அந்த G80, G85ஓட ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டோரேஜ்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. 6+64, 6+128. ஸ்டோரேஜ் டைப்புன்னு நம்ம பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டுக்கு UFS 2.1, ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு வந்து UFS 2.2 சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. கேமரா செட்டப்னு வரும்போது பாக்ஸ்லேயே வந்து லீக்காக இருக்குது. பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 48 MP கேமரா. பட் லீக்ஸ் படி பார்த்தோன்னா இது ஒரு சாம்சங் சென்சாராக இருக்கலாம் தான் தெரியுது. 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது லீக்ஸ் படி பார்த்தோன்னா 16 MP கேமரா இருக்கலாம் தெரியுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 15,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6+64 GB மாடல் வந்து 13,000க்கும், ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 14 இல்லை 14.5 லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டியே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் ஹைலைட் நம்ம பார்த்தோன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப், AMOLED டிஸ்பிளே, 33 வாட்க்கான சார்ஜிங். ஸ்பெக் ஷீட் வந்து செம்மையாக ஃபில் பண்ணியிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 13,000 லான்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை மார்க்கெட்டில் ஏற்கனவே அவைலபிளாக இருக்க Redmi Note 9 Pro சூஸ் பண்ணுவீங்களா மறக்காமல் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா Redmi Note 9 Pro வந்து 720G பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன். பர்ஃபார்மன்ஸ் இதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். Note 9 Pro 5G வேரியண்ட்டுக்கு வந்து LCD டிஸ்பிளே தான் தராங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம பார்க்கும்போது 120 Hz இருக்குது. ப்ராசர்னு பார்க்கும்போது Snapdragon 768 யூஸ் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த இந்த Note 10 சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.